உண்மையாகவே அரசியல் என்பது எல்லோரும் நினைக்கின்றது போல தேர்தலில் நிற்கின்ற அரசியலோ அல்லது தேர்தலில் நின்று வாக்கு வாங்கி எம்பி ஆகிறதும் உறுப்பினர்களாகிறதும் அதனோட சேர்ந்த அரசியல் தான் அரசியல் என்றதல்ல. போராட்டம் என்பது ரத்தம் சிந்துகின்ற அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத ஒரு போராட்டம். இந்த போர்க்களத்தை நாங்கள் கடந்த 15 வருடங்களாக எங்களுடைய மக்கள் இரத்தம் சிந்தாத ஒரு போர்க்களமான அரசியலிலே பல்வேறு பக்கங்களில் அடிபட்டு விட்டார். நாங்களே தாயக தமிழர் பேரவையை முல்லைத்தீவிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதற்கான கேள்வியையும் தாயக தமிழர் பேரவை ஏன் உருவாக்க வேண்டும், அதற்கான அவசியம் என்ன, அதற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழர் தரப்புக்கு அல்லது தமிழ் சந்ததியினருக்கு ஏற்பட போகின்ற விடயங்கள் அல்லது ஆபத்துக்கள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். அரசியலிலே பல வகை அரசியல்கள் இருக்கின்றது. உணர்ச்சி அரசியல், இணக்க அரசியல், எதிர்ப்பு அரசியல், சரணாகதி அரசியல்.